கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மறுபடியுமாக அவர்தான இந்த தேவனுடைய ஆராதிக்கும்படியாக தேவனுக்காகவே அவருடைய வீட்டுக்குள்ளாக நம்மை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை துதித்து நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எந்த ஒரு காரியமும் எதேச்சையாக நடக்கிறதில்லை. தேவன் இந்த நாளில் திட்டவட்டமாய் அதை அறிந்திருக்கிறார். நாம் தேவனை எப்படியாகவே ஒரு விதமாக ஆராதிப்போம். நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கும், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், எதிர்த்தமான ஒரு தோட்டத்தோடு கூட நாம் இங்கே அமர்ந்து இருக்கிறோம். எல்லாவற்றையுமே தேவன் திட்டவட்டமாய் அவர் அறிந்திருக்கிறார். எனவே பிரியமான தேவன் ஜனமே, கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அப்போஸ்தலர் நாட்களிலே யாகவே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற விதம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அவர்கள் வீடுகள் தோறும் இப்படியாகவே அப்பங்களை பெற்று இப்படியாகவே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து தேவனுடைய ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். அநேக பிரச்சனைகள் அன்னைக்கு அந்த நாட்களில் இருந்தது. அப்படி இருந்தும் அந்த மகத்தான தேவனை தொழுது கொள்ளும், தேவனை ஆராதிக்க தேவனுடைய வார்த்தையாகவே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அவர் அவ்வளவாய் பிரியமாக இருந்தது. எனவே இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இப்படியாக ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நம்ம இந்த ஒரு மருத்துவமனையிலையோ இல்லையாவது வேற எங்கேயாவது இல்லாமல் வியாதியிலையோ பயங்கரமான ஒரு நெருக்கடியிலையோ தேவன் நம்மை வைக்காமல் அவரை ஆராதிக்கும்படியாக தேவன் நம்ம இப்படியாகவே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கொடான போய் நினைச்சிருக்கலாம். ஸ்தோத்திரம். யாகவே இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆணையில தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியை நம்ம வாசிக்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 348வது பழைய சார்ந்த 348வது பக்கத்தில் இருக்கிறது. நான் அப்படியே ஒன்றிருந்து முடிய தொடர்ச்சியாக நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் கொண்டு வந்த ஒரு வேத புத்தகத்தை நீங்கள் திருப்பி பாருங்கள். நான் வாசிக்கிறேன், கூர்ந்து கவனிங்கள். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதியாக வைத்தான். அவனுடைய குமாரனுக்கு பெயர், மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பேர்செபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை பற்றினார்கள். அப்போது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாவலத்தில் வந்து, இதோ நீ முதிர் வயது உள்ளவரானே, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்கும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரித்ததற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைப்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்லை கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னது என்று அவர்கள் திராட்சையாய் தெரியப்படுத்தியிருந்தார்.
அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தனித்து கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்துக்கு முன் ஓடும்படி அவர் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரருக்காகவும் வைத்துக் கொள்வான். 1000 பேருக்கும் 50 பேருக்கும் தலைவராகவும் தன் இனத்தை விழுகிறதுக்காகவும் தன் விளைச்சலை அறுக்கிறதுக்காகவும் தன் யுத்த ஆயுதங்களையும் தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்டிகைகளுக்காகவும் அவர்களை வைத்துக் கொள்வான். உங்கள் குமாரத்திகளை பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும் சமையல் பண்ணுவர்களாகவும் அப்பம் சுடுவர்களாகவும் வைத்துக் கொள்வான். உங்கள் வயல்களில் உங்கள் திராட்சை தோட்டங்களிலும் உங்கள் ஒலிவ தோப்புகளிலும் நல்லவைகளை எடுத்துக்கொண்டு தன் ஊழியக்காரருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பழங்களும் தசமாகவும் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவர்களுக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களின் திறமையான வாலிபரையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்வான். உங்கள் ஆறுகளிலே 10 கொண்டு எடுத்துக் கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனால் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றார். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும், சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம், உங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவளை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்தி என்றார். அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்கள் ஊர்களுக்கு போகலாம் என்றான். வாசிக்கப்பட்ட இந்த வேத ஆசீர்வாத வசனங்களை கர்த்தர் வாசித்தபடியாக நம்ம அப்படியாக நின்று நம்ம தலையிட்டார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த வேத வார்த்தையுடைய ஆசீர்வாதங்களை கூட்டித்தாலும் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். நிறைய குற்றங்கள், தவறுகள், எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே, இந்த வேத வார்த்தையினுடைய வியாக்கணக்காரர் பரிசுத்த ஆவியர்கள் ஆண்டவரே நாங்கள் நாடுகிறோம். அவரை தவிர இந்த வியாக்கணத்தை, இந்த வசனத்துக்கு வியாக்கணத்தை கொடுக்க உதவ முடியாது. ஆண்டவரே, தேவன் தாமே உங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, எல்லா அக்கிரமத்தையும் மன்னித்த தேவன், எல்லா குற்றங்களையும் மன்னித்த தேவன், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டு நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வீடுகள் தோறுமாய் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு விசுவாசிய குடும்பத்தாரை கற்று ஆஸ்வதிக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். தாழ்த்துகிறோம், சீவகங்களை ஒப்புகிறோம். ஏறப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென். சுபகாலம். Praise the Lord. ஒரு மகத்தான ஒரு வேத பகுதியை நாம் வாசித்தோம். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள், ஒரே தேவனை வழிபட்டு ஒரே தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடியதான இந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் சாமுவேலுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தார்கள். எங்களை ஆளுகை செய்ய எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்பதுதான் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அதுக்கு இதுக்கு முன்பாக நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் எப்போதுமே தேவன் ஒரு ராஜாவை ஏற்படுத்தியதே கிடையாது. ஆமென். ராஜாவை ஏற்படுத்தியதே கிடையாது. ஏனென்றால் ராஜா என்றால் அந்த இஸ்ரவேலர்களை அவர்கள் தன் இஷ்டத்துக்கு ஆளுகை செய்வார்கள், தன் இஷ்டத்துக்கு வழிநடத்துவார்கள். அதனால தேவனே அவருக்கு ராஜாவா இருந்தார். தேவன் தான் அவருக்கு ராஜாவா இருந்தார். ஏனென்றால்
தேவன் அவளுக்கு ராஜாவா இருக்கும்போது அந்த ராஜாக்குரிய அந்த தேவன் இஸ்ரவேலுக்கு தேவனுடைய எல்லா காரியத்தையும் அவர் சந்தித்தார். இஸ்ரவேலுக்கு எந்த விதமான ஒரு குறையும் அவர் வைக்கல. அவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்தார். அது மாத்திரம் கிடையாது, அவர் தேவைகளை அன்றாட தேவையை சந்திக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவரோடு கூட அந்த இஸ்ரவேலோடு கூட தேவன் ஒரு தீர்க்கதரிசியை வைத்திருந்தார். பழைய பாட்டில் காட்டுகிறது. ஆமென். நோவா பிரகாரம் அப்படியாகவே ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருந்தார். யோசேப்பு ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். அதுக்கு மோசே, ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக தேவன் அப்படியாக வைத்திருந்தார். சாமுவேலுடைய காரியங்கள் வரும்போது அதுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு ராஜா இருந்ததே கிடையாது. இந்த வார்த்தை ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இருந்தது. இஸ்ரவேலர்கள் சாமுவேலுக்கு சொல்லுகிறதான இந்த வார்த்தை. ஆமென். அவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அங்க இருக்கிற பெரிய 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 ஆட்கள் எல்லாமே கூட்டம் கூடி சாமுவேலுடைய பிள்ளைகள் 2 பேருமே அவர்கள் ஜீவத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு தாரமான இருந்ததினாலே பரிதானம் என்று சொல்லி வார்த்தை, அந்த வார்த்தை லஞ்சம் என்று அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவர்கள் லஞ்சம் வாங்கினார்கள். இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலர்கள் கேட்டவுடனே அவர்கள் சாமுவேலுக்கு ஓடி வந்து, ஐயா நீ முதிர் வயதானே, உனக்கு வயதாயிடுச்சு. ஆமென். எனவே எங்களை ஆளுகை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சாமுவேலுக்கு பேசினார்கள். சாமுவேலுக்கு தான் வயசாச்சு தவிர சாமுவேலுக்கு இருக்கிற தேவனுக்கு வயசே ஆகும். இஸ்ரவேலர்கள் சாமுவேலை பார்த்ததை தவிர சாமுவேலுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு பார்க்கல. அவங்க தான் செஞ்ச பெரிய அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இன்னைக்கு இன்னுமாய் அவர் மனவனா இருக்கிறார். அவர் வாலிபனா இருக்கிறார். இந்த இஸ்ரவேலுடைய கண்கள் சாமுவேலுக்குள் இருக்கிற தேவனை பார்க்கல. சாமுவேலுக்குள் இருக்கிறவர் அவர் ராஜான்னு பார்க்கல. எனவே அவங்க என்ன செய்தார்கள் என்றால், எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தும், நாங்கள் யுத்தங்களுக்கு போகும்போது எங்களை யுத்தங்களுக்கு அனுப்பக்கூடிய எக்காலத்தை ஊதக்கூடியதான ஒரு சத்தத்தை உடையதாக ஒரு ராஜாவை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்னது நிமித்தமாக சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது அப்போது தேவன் சாமுவேலில் பேசின வார்த்தை, இஸ்ரவேலர்கள் அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவரை ஆளுகை செய்யாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள், எனவே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருக்கு ராஜாவை ஏற்படுத்தும் என்று சொன்னார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ற. என்ன வார்த்தை கேட்டா, கவனிக்க பிரியமானவங்கள, என்ன வார்த்தை சொல்றான்னாக்கா, இஸ்ரவேலர்கள் எந்த ராஜாவை கேட்கிறார்களோ அந்த ராஜா இஸ்ரவேலை என்னெல்லாம் செய்ய போறான்னு முன்னாடியே சொல்ற. அவன் என்ன செய்வான்? 10ல ஒரு ஆடை உங்க வீட்டை எடுத்துக்குவான். ஒரு காலமே அது சாமுவேல் அந்த காரியத்தை செய்யல. தேவனே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யல. ஆனா இந்த ராஜா 10லிருந்து ஒரு ஆட்டை என்ன பண்றான்? அவனுக்கு எடுத்துக்கிறான். ரைட்டா? அது மாத்திரம் கிடையாது, அவளை வேலைக்காரியா வச்சுக்கிறான், வேலைக்காரலா வச்சுக்கிறான். வாலிபர்களை, நல்ல திடகாத்திரமான வாலிபர்களை அவன் வேலையாட்களா வச்சுக்கிறான். அவனுடைய இருக்கிறதான விளைச்சல் இருந்து அதெல்லாம் புடுங்குறான். இதெல்லாம் முன்கூடியே இந்த நீங்கள் கேட்கிற ராஜா இதெல்லாம் உங்களுக்கு செய்ய போகிறான் அப்படின்னு சொல்றாரு இந்த சாமுவேல். அதான் நம்ம வாசிச்சோம். சொல்றாரா? ஆமென். நல்ல 15 வாசிக்கிறோம். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை பழத்திலும் தசமபாகம் வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவலுக்கும் கொடுப்பான். நல்ல கவனிங்க, இஸ்ரவேலிலிருந்து அவன் பிடுங்கி அவருடைய பிரதானிகளுக்கும் சேவலுக்கு கொடுக்கிறான். உங்கள் ஆடுகளில் 10 ஒன்றை எடுத்துக்கொள்வான்.
நீங்கள் அவனுக்கு வேலையாட்கள் ஆவீர்கள். எப்படிப்பட்ட ஒரு ராஜாவாக கேட்கிறாங்க பாருங்க பிரியமானவங்க. நீ தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே செவி கொடுக்க மாட்டார் என்றார். பேசலாம். இது எந்த நாள் குறித்து நம்ம பார்க்க போறோம் பிரியமானவங்கள? அந்நாளிலே முறையிடுவீர்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்ட இந்த நாள் எந்த நாள்? பேசலாம். இந்த நாள் எந்த நாளை குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். எந்த நாளை குறித்து சாமுவேல் சொல்லுகிறார்? அந்நாளிலே நீங்கள் இதற்காக நீங்கள் முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். அதுக்கே பாருங்க, ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படி அல்ல, ஆமென், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். நல்ல கவனி பிரியமானவர்களே, இவர்கள் ராஜாவை கேட்கும் போது இஸ்ரவேலருடைய ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று தேவன் அவரை தனித்தனியாக அவர்களிடம் பேசல. ஆமென். யாரெல்லாம் சாமுவேல்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று அந்த இஸ்ரவேலை கேட்டாங்களே, அவர்கிட்ட போய் தேவன் பேசல. ஆனால் தேவன் தீர்க்கதரிசிகிட்ட தான் பேசினார். தீர்க்கதரிசி தேவன் பேசும்போது, தீர்க்கதரிசி நீங்கள் கேட்கக்கூடிய ராஜா, உங்களை ஆளுகை செய்யக்கூடிய அந்த ராஜா என்னவெல்லாம் உங்களை செய்வான், உங்களை வேலையாட்கள் ஆக்கிடுவான், 10 இருக்கிறதான ஒரு ஆட்டை எடுத்துக்கொள்வான், உங்களுடைய திராட்சை பலனிலும் உங்க களஞ்சத்தில் எல்லாத்தையும் எடுத்து அவருடைய பிரதானிகளுக்கும் அவருடைய சேவனுக்கும் கொடுப்பான். அப்போது அந்நாளிலே நீங்கள் அதுக்காக நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அப்போது உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். இதுதான வார்த்தை நம்ம கேட்ட பிரியமானவர்களே. இந்த தீர்க்கதரிசி இவர்கள் கேட்கிற ராஜாவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் முன்பு வழிநடத்தினதான மகத்தான ராஜா பற்றி பேசுகிறார். இந்த இஸ்ரவேலுக்கு அவர் பேசும்போது சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களே, இதுவரைக்கும் தேவன் நமக்கு ராஜாவை ஏற்படுத்தவே இல்லை. ஏனென்றால் அவர்தான் நமக்கு ராஜாவா இருந்தார். அவர் 10 ஒன்றை கேட்கவில்லை. ஆமென். உங்களை அவரை வேலையாட்களாக வைத்திருக்கவில்லை, அவர் உங்களை பிள்ளையாக வைத்திருந்தார். ராஜாவுடைய பிள்ளைகளாக இருந்தீர்கள். அல்லேலூயா. உங்களை அவர்கள் வேறு சிந்த விடவில்லை, உங்களை அவர்கள் பிள்ளைகளாக வழிநடத்தினார். நீங்கள் பசிக்கு தண்ணீரை கேட்கும் போது, நீங்கள் தாகத்துக்கு தண்ணீரை கேட்கும் போது அவர் கண்மலிருந்து தண்ணீரை குடிக்க வைத்தார். நீங்கள் காணாவை கேட்கும் போது காணாவை கொடுத்தார். அப்பத்தை கேட்கும் போது அவர் அப்பத்தை கொடுத்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து அதில் அவர் நடக்க செய்தார். ஆமென். கசப்பான அந்த மாறாவை மதுரமாக உங்களுக்கு கொடுத்தார். இதையெல்லாம் நீங்கள் காலந்தோறுமாக எப்படியாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டு வந்தீர்களே. அந்த வழிநடத்தினவர் ஒரு ராஜா தானே. இதுவரைக்கும் அவர் நமக்கு ராஜாவை ஏற்படுத்தியதே கிடையாது. அப்படி இருக்கும் போது ஏன் ராஜாவை கேட்கிறீர்கள்? அவர்தான் நமக்கு ஒரு மகத்தான ஒரு ராஜா என்று சாமுவேல் இஸ்ரவேலுக்கு சொல்லும் போது அவர்கள் இல்லை, எங்களுக்கு ஆளுகை செய்ய ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று கத்தினார்கள். சரியப்பா, நீங்கள் கேட்கிற அந்த ராஜாவை குறித்து நான் சொல்லுகிறேன். அவன் என்னென்ன காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வான், உங்களை வேலையாட்களாக வைத்து உங்களை அடிமைப்படுத்துவான் என்று சொல்லும் போது சாமுவேலுடைய வார்த்தையை அவர்கள் கேட்காமல் அவர்கள் இல்லை இல்லை, எங்களை ஆளுகை செய்ய எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று சொன்னார்கள். அதன் பிரகாரம் இந்த ராஜா செய்த அந்த காலத்து பிரகாரம் இஸ்ரவேலர்கள் ஒரு நாளிலே அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து அவர்கள் முறையிடுவார்கள் என்று அறிய சொல்லுகிறார். நீங்கள் தெரிந்து கொண்ட ஒரு ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே நீங்கள் முறையிடுவீர்கள்,
ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். இதையே சொல்கிறார். Praise the Lord. Hallelujah. அந்த மகத்தான ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன். Praise the Lord. Hallelujah. இன்னைக்கு அவர் ராஜாவா இருக்கு. ஆமென். Hallelujah. இவர்கள் ஒரு மனுஷனை ஒரு தலைவராக ஒரு மனுஷனுடைய வழியிலே நடத்த வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சாமுவேலோ நமக்கு தேவன் தலைமையில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். தேவன் தான் நமக்கு தலைமையா இருக்கணும் தவிர எந்த ஒரு மனுஷன் தலைமையா இருக்கக்கூடாது என்று சாமுவேல் சொல்லுகிறார். ஆனா இஸ்ரவேலோ இல்லை எங்களுக்கு மனுஷன் தான் தலைமையில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார்கள். அது நிமித்தம் கர்த்தர் அனுமதித்தார். அதற்கு பிரகாரம் இஸ்ரவேலுக்கு சவுல் ராஜாவாக அவன் வந்து சேர்ந்தான். Praise the Lord. Hallelujah. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு அந்த ராஜா யார்? அந்நாளிலே முறையிடுங்கள் என்று சொன்னாரே, அந்த காரியத்தை குறித்து கொஞ்ச நேரம் பார்த்து முடிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நாளிலே என்று சொல்லப்பட்ட அந்த காரியம் அது எந்த நாள் கேட்டால் கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார். Praise the Lord. Hallelujah. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் ஒரு தலைமைக்கு ஒரு மனுஷனுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, ராஜாவை தள்ளி, ஆமென், ஒரு மனுஷனை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ, தேவாதி தேவனை தள்ளி ஒரு மனுஷனை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ, அது இந்த காலத்தில் மிக கச்சிதமாய் பொருத்தமாய் இருக்கிறது. இன்றைக்கு ராஜா யார் என்று சொன்னால் இக்காலத்துடைய செய்தி, மகத்தான தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு மக்கள் தள்ளி, ஆமென், ஸ்தாபனத்தை இன்றைக்கு ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்தாபனங்களிலே தேவன் இல்லை. ஸ்தாபனத்தை தேவன் ஒரு காலம் விரும்பவில்லை. ஸ்தாபனம் தேவனால உண்டாக்கப்பட்டதும் இல்லை. ஸ்தாபனம் ஒரு மனுஷனால உண்டாக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் எப்படி ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டார்களோ அப்படியே போலதான் இன்றைக்கு இருக்குதான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான மக்கள் இன்றைக்கு ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டார்கள். அன்றைக்கே சாமுவேல் சொன்னார், வேண்டாம், அந்த ராஜா மோசமானவன் என்று சொன்னான். அந்த ராஜா உங்களை இப்படியெல்லாம் செய்வான் என்று சொல்லும் போது அவர் கேட்கவில்லை. ஆனால் இன்றைக்கு கச்சிதமாக ஸ்தாபனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று நீ காட்டுற செய்தி நமக்கு போதிக்கிறது. இக்காலத்துடைய ஸ்தாபனம் தேவனுடைய ஜனங்களை, அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய மக்களை காட்டுற ஸ்தாபனம் கட்டி போட்டு வைத்திருக்கிறது. ஒரு இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு எடுத்து சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் பெரிய சபையில நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய ஊழியக்காரர் எங்களுக்கு இப்படியாக போதிக்கிறார், நாங்கள் அவரை விட்டு வரமாட்டோம், நீங்கள் வேற யாருக்காவது நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரனும், எந்த ஒரு சபையை நடத்துகிற எந்த ஒரு ஊழியக்காரனும் அந்த மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் பிரசங்கம் பண்ணுகிறதான தேவனுக்காக ஊழியர் செய்கிற எந்த ஊழியக்காரனும் அவருடைய மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாமல் ஒருவரும் போக முடியாது. அப்படியானால் அவர்கள் ஊழியக்காரர்கள் இயேசு குறித்து தானே பிரசங்கிக்கிறார்கள், நீங்கள் எப்படியா போக முடியாது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆமென், அவர்கள் தேவனை குறித்து பேசவில்லை, சாபனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் யாரை வெறுத்தார்கள் என்றால், தீர்க்கதரிசி சாமுவேலை வெறுத்தார்கள், தேவனை வெறுத்தார்கள். ஆனால் அவர்கள் இஸ்ரவேலர்கள்.
நாம் இதற்கு ஒரு தலைப்பு கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால் புறக்கணிக்கப்பட்ட ராஜா கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஆமென். இஸ்ரவேலர்கள் தேவனை தள்ளினார்கள், அவர் சொந்த தேவனை. மேகஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் வழிநடத்தப்பட்டதான அந்த தேவனை அவர் தள்ளினார்கள். அவருக்கு இறைச்சியை கொடுத்த தேவனை தள்ளினார்கள், அவருக்கு மன்னாவை கொடுத்த தேவனை தள்ளினார்கள், அவரை வியாதி இல்லாமல் வழிநடத்த தேவனை தள்ளினார்கள். அவருடைய பாதரட்சைகள் தேர்ந்து போகாத அளவுக்கு தேவன் அவரை வழிநடத்தினாரே அந்த தேவனை தள்ளினார்கள். அவருடைய சரீரங்களை திரகாத்திரமா வைத்தாரே, ஒரு வியாதி இல்லாமல் வழிநடத்தினாரே அந்த தேவனை தள்ளினார்கள். அல்லேலூயா. அவருடைய கண்கள் மங்கி போகாமல் இருந்த அவர் வழிநடத்தி அந்த தேவனை தள்ளினார்கள். இதுக்கு புறக்கணிக்கப்பட்ட ராஜா என்கிறதான ஒரு தலைமை கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இன்றைக்குரியதான ஒரு காரியத்தை பற்றி பேசுவோமானால், இன்றைக்கு அந்த ராஜா யார் என்றால், இஸ்ரவேல் கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ராஜா யார் என்றால், இஸ்ரவேல் என்றால் சபையை குறிக்கிறது, ராஜா என்றால் ஸ்தாபனத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் என்றால் சபையை குறிக்கிறது பிரியமானவர்களே, ஸ்தாபனம் ராஜாவை குறிக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிறதான இன்றைக்கு சபை, இந்த உலக சபையானது, உலக மக்கள் இன்றைக்கு ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டார்கள். நாங்கள் சிஎஸ்சி சபையை ஸ்தாபனத்தை விட்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் ஏஜி ஸ்தாபனத்தை விட்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் சிபிஎம் விட்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்தியாவை கிறிஸ்து சபையுடைய ஸ்தாபனத்தை விட்டு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களை ஆளுகை செய்யும்படியாக அவர்கள் ஒரு ராஜாவாகிய ஸ்தாபனத்தை தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்மை ஆளுகை செய்கிற எந்த ஒரு ஸ்தாபனமும் கிடையாது. நம்மை ஆளுகை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் செய்கிறார். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல் இருந்தால், இந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி அவரை தேவன் அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி தான் வில்லியம் மரின் பிரணாம். அல்லேலூயா. இந்த நாட்களில் இருக்கிறதான அந்த ராஜா ஒரு ஸ்தாபனம் என்றதான ஒரு காட்டை சொன்னவரே இக்காட்டுடைய தூதும் தீர்க்கதரிசியுமானவர் தான். இன்றைக்கு சபையானது அவை ஸ்தாபனத்தை மணந்து கொண்டது என்று சொல்லுகிறார். சபை ஸ்தாபனத்தை மணந்து கொண்டது. ஆமென். ஸ்தாபனம் ஒரு மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் அவர் பரிசுத்தத்தை பெற முடியாது. ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒரு மனுஷனும் அவர் பரிசுத்த ஜீவியமாய் ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் ஸ்தாபனம் தேவனால உண்டாக்கப்பட்டது கிடையாது. அல்லேலூயா. ஸ்தாபனம் அவர்கள், அதாவது ஸ்தாபனம் மேகஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தை வழிநடத்த முடியாது. ஸ்தாபனம் மன்னாவை கொடுக்க முடியாது. ஸ்தாபனம் இறைச்சியை கொடுக்க முடியாது. ஸ்தாபனம் சிவந்த ஸ்தம்பத்தை இரண்டாக பிறக்க முடியாது. ஏனென்றால் ஸ்தாபனத்தில் தேவன் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு தேவன் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் தேவன் வார்த்தைக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் தீர்க்கதரிசி ஒரு சபைக்குள்ளாக போகிறார். ஒரு பெந்தகோஸ்து சபைக்குள்ளாக தீர்க்கதரிசி வில்லியம் மரின் பிரணாம் ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போகிறார். அந்த சபையில அவர்கள் அந்நிய பாஷை பேசுவதுமாக அவர்கள் இப்படியாகவே அவர்கள் ஒருவராய் ஒருவர் கைகளை தொட்டி அவர்களுடைய தேவனை ஆராதிக்கிற அந்த விஷயத்தை பார்க்கும் போது இதுவல்லவா சபை என்று கத்தினார். எவ்வளவாய் தேவன் இப்படியாகவே அவர்களை ஆராதிக்கிறார்களே, தேவன் இப்படியாகவே அழுது கொண்டு ஆராதிக்கிறார்கள் என்று அவையாக பார்த்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ரெண்டு மனிதரை பார்க்கிறார். ஒரு மனிதன் அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிறான், ஒரு மனிதன் அதுக்கு வியாக்கரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்நிய பாஷை பேசுகிற அந்த மனுஷனை பார்க்கிறார், அதுக்கு வியாக்கரம் சொல்லுகிறதான அந்த மனுஷனை பார்க்கிறார். பார்க்கும் போது தீர்க்கதரிசிக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். எவ்வளவா இவர் கிறிஸ்தவர்கள் எவ்வளவா தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி ஆமென் சபை ஆர்வை முடிய வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். 6 ஆர்வை முடிந்து எல்லாரும் கை கொடுத்து அவர்கள் புறப்பட்டு போகும்போது 6 மணி நேரம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் 11 மணி நேரம் 12 மணி நேரம் 13 மணி நேரம் 14 மணி நேரம் 15 மணி நேரம் 16 மணி நேரம் 17 மணி நேரம் 18 மணி நேரம் 19 மணி நேரம் 20 மணி நேரம் 21 மணி நேரம் 22 மணி நேரம் 23 மணி நேரம் 24 மணி நேரம் 25 மணி நேரம் 26 மணி நேரம் 27 மணி நேரம் 28 மணி நேரம் 29 மணி நேரம் 30 மணி நேரம் 31 மணி நேரம் 32 மணி நேரம் 33 மணி நேரம் 34 மணி நேரம் 35 மணி நேரம் 36 மணி நேரம் 37 மணி நேரம் 38 மணி நேரம் 39 மணி நேரம் 40 மணி நேரம் 41 மணி நேரம் 42 மணி நேரம் 43 மணி நேரம் 44 மணி நேரம் 45 மணி நேரம் 46 மணி நேரம் 47 மணி நேரம் 48 மணி நேரம்
இக்காலத்தில் தூதரும் தீர்க்கதரிசியுமானவர் அவற்றை கடந்து சென்றார். அல்லேலூயா. அதில் ஒரு மனுஷன் அந்நிய பாஷை பேசின ஒரு மனுஷன் வெள்ளையா இருந்தான். வெள்ளை ஒரு மனுஷன் பிளாக் கலர் நிறத்தில் இருந்தான். வியாக்கணம் சொன்ன ஒரு மனுஷன். அப்போது அந்த வெள்ளைக்கார மனுஷன் போய் கைகளை கொடுக்கும் போது அவன் இவர் தீர்க்கதரிசி இருந்ததினாலே அந்த மனுஷன் யார் என்று அவனுடைய பழைய ஜீவத்துக்குள்ளாக போகும்போது அவன் அருமையான ஒரு மனிதன் என்று சொல்லுகிறான். ஒரு அருமையான ஒரு மனுஷன், உண்மையாகவே அவன் பரிசுத்தாவை பெற்றவன் என்று சொல்லி தீர்க்கதரிசி அவன் கைகளை குலுக்கி சகோதரனே சகோதரனே என்று கத்தினார். பிறகு கருப்பான ஒரு வியாக்கணம் சொன்ன அந்த மனிதனை போய் கைகளை கொடுக்கும் போது ஆமென் அல்லேலூயா அவனுக்கு இன்னொரு மனைவி உண்டு. அந்த இன்னொரு மனைவி ஜீவிக்க என்பதை அவன் தீர்க்கதரிசியா இருந்ததினாலே அதை கண்டுபிடித்தார். அப்போது அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, இவனுக்குள்ளாக எப்படி பரிசுத்த ஆவி வருவான்? ஆமென். இவன் 2 பொண்டாட்டி உடையவனா இருக்கிறானே, 2 மனைவி உடையவனா இருக்கிறானே, இவனுக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவி வருவான் என்று சொல்லி ஆமென் அல்லேலூயா விசித்திரமான ஒரு காரியமாச்சு. இந்த சபைக்குள்ள விசித்திரமா நடக்குது என்று சொல்லி காட்டுக்குள்ளாக ஓடுகிறார் ஜெபிக்கிறதுக்காக. அப்போது காட்டுக்குள்ளாக போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அல்லேலூயா அவருடைய வேத புத்தகம் எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேத திருப்புகிறது. மறுபடியும் அவர் மூடி வைக்கிறார். மறுபடியும் அந்த எபிரேயர் புத்தகத்தை திரும்பும் போது ஆமென் அதை வாசிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதை வாசிக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்போது வெள்ளையான ஒரு மனுஷன் நடந்து போகிறான். அவன் விதையை தூக்கிக் கொண்டே போகிறான். பின்பாக இன்னொரு மனிதன், கருப்பான ஒரு மனிதன் நடந்து வருகிறான். அவனும் விதைகளை தூக்கிக் கொண்டே போகிறான். கொஞ்ச காலம் கழித்து பூமியில போடப்பட்டதான அந்த விதையானது தண்ணீருக்காக அழுது கொண்டிருக்கிறது. ஓ நாங்கள் மடிய போகிறோமே, நாங்கள் சாவ போகிறோமே, எங்களுக்கு தண்ணீரை வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த விதையானது அழுது கொண்டிருக்கும் போது தேவன் மழையை கொட்டினார். ஆமென். நல்ல இடத்தில் விழுந்த அந்த விதையை வளர ஆரம்பித்தது. அந்த கருப்பான ஒரு மனுஷன் விதையை தூவினானே, அவனுடைய விதையும் அப்படியே வளர ஆரம்பித்தது. அவர்கள் சந்தோஷத்துக்குள்ள வளர்ந்தார்கள். Praise the Lord. Hallelujah. ரெண்டுமே வளர ஆரம்பித்தது. வேதம் சொல்கிறது, நல்லவர்களும் தீயோர்களும் மழை பெய்ய பண்ணுவேன். ஆமென். Praise the Lord. Hallelujah. இப்போ அவிசுவாசிகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், விசுவாசிகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். Hallelujah. என்கிற காரியத்தை புரிந்து கொண்டார் தீர்க்கதரிசி. Hallelujah. ஒரு நாள் அந்த கதிர்களாக வளர ஆரம்பிக்கும் போது நல்ல விதத்திலே நல்ல ஒரு வெள்ளை பண்ணின மனுஷன் தூவினானே, அந்த கதிர்களை அறுத்து கலந்து சேர்த்தார். கருப்பான ஒரு மனுஷன் தூவிட்டு போனானே, அதை அறுத்து அவள் அக்கினியிலே போட்டான். அல்லேலூயா. இந்த காரியங்கள் இன்னைக்கு ஸ்தாபனத்துக்கு கூட இருக்கு பிரியமானவர்களே. ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் தள்ளுவான் என்றால் அவன் ஸ்தாபனத்தை ராஜாவை ஏற்றுக்கொண்டான் அர்த்தம், ஸ்தாபனத்தை தேவனாக ஏற்றுக்கொண்டான் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஒரு மனிதன் தீர்க்கதரிசி பிரணாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி சாமுவேலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் இஸ்ரவேலின் ராஜாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு இருக்கிற சபையானது தீர்க்கதரிசி பிரணாமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தேவாதி தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்கிறாங்க, தீர்க்கதரிசி சொல்றீங்களே, அவர் வேதத்திலே எங்கேயாவது இருக்கிறாரா, அந்த பேர் உங்களால் காட்ட முடியுமா என்று அனைவருக்கு கேள்வி இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு கேள்வி அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உபவாசம் போட்டு தேவனத்திலே கேளுங்கள். அவருடைய கிருபை உங்களுக்கு விலக செய்தால் நீங்கள் அதில் தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லை என்றால் உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. எப்போதுமே தேவன் ஒரு சபையை வழிநடத்த ஒரு தீர்க்கதரிசியை காலந்தோறுமாக வைத்திருந்தார். ஒரு சபையானது நித்திய ஜீவனுக்குள்ள போக வேண்டுமானால் அந்த நித்திய ஜீவனுக்குரிய வழி தேவன் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக வழிநடத்தினார்.
ஆமென். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்றால் நான் கர்த்தர் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆரம்ப காலத்தில் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை வைத்து சபை நடத்துவாரானால் இந்த நாட்களிலே அதுதான் செய்தாக வேண்டும். ஆமென். அப்படியானால் இந்த நாட்களுக்குரிய இருக்கிறதான தீர்க்கதரிசி யார்? நிறைய பேர் இன்னைக்கு தீர்க்கதரிசி பிரணாம் பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு கோபம் வரும். நிறைய பேர் பல்லு கடிக்கிறாங்க. நிறைய பேர் பேச கூட வர மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்க பிரியமான தேவ ஜனமே, ஒரு மனுஷன் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஆமென் அவர் பரிசுத்தாவியை பெற முடியாது. கிருபை தான் உனக்கு கண்ணை திறந்து இதை புரிய வைக்கணும். Praise the Lord. Hallelujah. ஏனென்றால் பரிசுத்த வேத புத்தகம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அப்போஸ்தலருடைய கண்களை அவர் திறந்தார். தேவன் உடைய கண்ணை திறக்கணும். Praise the Lord. தேவனுடைய கண்களை திறக்காம தீர்க்கதரிசி பிரணாம் உன்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இக்காலத்துடைய தூதரை உன்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இக்காலத்துடைய தூதர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராஜா ஸ்தாபனம் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் எடுத்துக்கொண்ட இஸ்ரவேலை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜாவை செலக்ட் பண்ணாங்களே, இன்றைக்கு சபையானது சாபத்தை ராஜாவை ஏற்றுக்கொண்டது தேவனை தள்ளினார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் லவேதிக சபை காலத்திலே தேவன் சபைக்கு வெளியே தள்ளப்பட்டார். இதோ வாசப்படுத்தி கதவை தட்டுகிறேன், ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானத்தில் உட்பிரவேசித்து அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவரும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்படியானால் தேவன் சபைக்குள்ள இல்லை, சபைக்கு வெளியே தள்ளப்பட்டார். இன்றைக்கு சபை சாபத்தை ராஜாவாக தேவனாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் நாங்களோ இன்றைக்கு எங்களுடைய ராஜாவை இயேசு கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய தீர்க்கதரிசி பிரணாமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஸ்தாபனங்கள் குட்டிசவராயிற்று பிரியமானது. ஆரம்பத்தில் இருக்கிறதான ஒரு பரிசுத்த ஸ்தாபனத்தில் கிடையாது. சபை ஸ்தாபனத்துக்குள்ளே ராக் அண்ட் ரோல், ஆமென், அல்லேலூயா, நடனமாடி பாடல் பாடுகிறதான ஒரு சபையா இன்னைக்கு மாறிச்சு. அல்லேலூயா. ஸ்திரீகளுடைய தலைவை வெட்டுவதும் ஸ்திரீகள் வண்ணங்களை பூசிக்கொண்டு சபைக்குள்ள வருவதுமாக இன்றைக்கு ஸ்தாபனங்கள் மாறிச்சு என்றால் அவர்கள் அதை விரும்புகிறார்கள். இஸ்ரவேல் எப்படி ராஜாவை விரும்பினார்களோ அப்படியே போய் இன்றைக்கு இருக்கிறதான மக்கள் சாபத்தை விரும்பினதினாலே அவங்க அதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் நாங்கள் அதை செய்கிறது ஏனென்றால் எங்களுக்கு ஆளுகை செய்கிறது ஸ்தாபனம் அல்ல, எங்களை வழிநடத்துவதற்கு தேவன். எனவே பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு இருக்கக்கூடியதான சபை ஸ்தாபனம் இன்றைக்கு மக்கள் அவர்களை ராஜாவை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அந்த ராஜா என்னெல்லாம் செய்வான் என்று தீர்க்கதரிசி சாமுவேல் அன்றைக்கே சொன்னான். இன்றைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் இன்றைக்கு ஸ்தாபனம் என்னெல்லாம் செய்யும் என்று சொன்னார். ஸ்தாபனம் இன்னைக்கு என்னெல்லாம் செய்யும்? ஸ்தாபனம் உங்களை பரிசுத்தத்தை பெற விடாது. அல்லேலூயா, ஆமென். ஸ்தாபனம் இன்றைக்கு உங்களை வேதத்தை வாசிக்க விடாது. ஸ்தாபனம் உங்களை டிவி பார்க்க வைக்கும். இன்னைக்கு நிறைய ஸ்தாபன மக்கள் ஆமென் 24 மணி நேரமும் அவங்க டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருப்பாங்க. கேட்ட என்ன சொல்றாங்க, நாங்க ஆசீர்வாத டிவியை பார்க்கவும், நாங்க ஏஞ்சல் டிவியை பார்க்கவும், நாங்க டிவி பிளஸிங் டிவியை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. டிவி பார்க்கிற எந்த ஒரு நபருக்கும் ஆசீர்வாதமே இருக்காது. பேர் வேணா பிளஸிங்கா இருக்கலாம், ஆமென், அதனால ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர்கள் அதை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி பிரணாம் சொல்லுகிறார், எந்த வீடுகளுக்குள்ள தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறதோ அந்த வீடுகளில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியை நான் ஷூட் பண்ண போறேன் என்று சொன்னார். அல்லேலூயா, ஆமென். ஏனென்றால் தீர்க்கதரிசி பிரணாம் நீ காத்துடைய சாமுவேல் தீர்க்கதரிசி போல. ஆமென், அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி சரியாக சொன்னார். நீங்கள் ஆளுகை செய்யக்கூடியதான அந்த ராஜா
உங்களை என்னெல்லாம் செய்வான் என்று சொன்னார். அதே போல தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் இன்றைக்கு ஸ்தாபனங்கள் உங்களை என்னவெல்லாம் செய்யும் என்று சொன்னார். இன்னைக்கு ஸ்தாபனம் என்னெல்லாம் செய்ய சொல்லிட்டார். அதுதான் நாங்கள் ஸ்தாபனத்தை நாங்கள் விரும்புறது கிடையாது. அல்லேலூயா. நான் ஏன் ஸ்தாபனம் அல்ல இங்குதான் செய்த தீர்க்கதரிசி பேசுகிறார். ஏன் நான் ஸ்தாபனம் அல்ல? ஸ்தாபனத்தை தேவன் இல்லை. ஸ்தாபனம் உங்களை அடிமையாகி வைத்திருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவை எப்படி இஸ்ரவேலை அடிமையாக வைத்திருந்தானோ அதே போல இன்னைக்கு ஸ்தாபனங்கள் சபை மக்களை அடிமையாக வைத்திருக்கிறது. நீங்க அங்க போக கூடாது, நீங்க போக கூடாது. யாராவது வந்து உங்களுக்கு தேவனை பத்தி சொன்னா நீங்க அங்கதான் போக கூடாது, நாங்க சொல்ற பேசி தான் கேட்கணும், இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா இன்னைக்கு இருக்கிற ஸ்தாபனம். அல்லேலூயா. ஆனா தீர்க்கதரிசி இப்படியாக ஒரு வாலிப சகோதரியை ஒருத்தர் சந்திக்கிறார். என்ன கேட்கிறானாக்கா, அந்த சகோதரியை பார்த்து கேட்கிறா, ஸ்திரியே நீ ஒரு கிறிஸ்தவளா என்று கேட்டார். அதுக்கு அந்த பெண் சரியான ஒரு பதில் சொல்ல வேண்டும். ஆனா என்ன சொன்னால் என்றால், அந்த கேள்விக்கு சிரித்து, என்னை பார்த்தாலே உனக்கு தெரியாதா, தெரியவில்லையா, நான் இப்படி இந்த சபைக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொல்றாருனாக்கா, நீ சபைக்கு போவதனாலே நீ கிறிஸ்தவள் அல்ல. நீ கிறிஸ்தவளா என்று கேட்கும் போது ஆம் நான் கிறிஸ்தவன் என்று நீ சொல்லியிருக்கலாம். அதை விட்டு நான் அந்த பெரிய சபைக்கு போகிறேன் என்று சொல்லுகிறாயே. அல்லேலூயா. இன்றைக்கு யாரும் தன்னை கிறிஸ்தவர்கள் என்று கேட்டால் நாங்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள், அந்த சபையை சேர்ந்தவர்கள், இந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள், அந்த ஸ்தாபனத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லுவதை தவிர ஒருவரும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வது கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவன் கிறிஸ்துவை உடையவனாக இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இன்னைக்கு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறது? சாமணியிலே தேவனுடைய வார்த்தையே இல்லை. அப்படியானால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எங்க இருக்கிறது என்றால் இக்காலத்துடைய செய்தியில் இருக்கிறது. இக்காலத்துடைய செய்தியுடைய தூதன் யார்? சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம். அந்த செய்தியை பார்க்காத எந்த ஒரு ஸ்தாபனமும் நித்திய ஜீவனுக்குள்ளாக வர முடியாது. நீங்கள் அந்த ராஜா விட்டு வெளியே வர வேண்டும். எதை விட்டு? ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வர வேண்டும். நீங்கள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தால் மாத்திரம்தான் உங்களால் தப்பிக்க முடியும். இல்லை என்றால் அந்த ஸ்தாபனம் உங்களை பாதாளத்துக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் சொன்னார், குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடன் இருவருமாக அவங்க நடந்து சென்றால் குழியில விழுவார்கள் என்று சொன்னார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டும் கூடுமோ? ஆமே. அவர்கள் வழிகாட்டினால் இருவரும் குழியில விழுவார்களே என்று சொன்னதை யாரை சொன்னார் என்று நினைக்கிறீர்கள்? இன்றைக்கு ஸ்தாபனம் ஒரு குழா இருக்கிறது. அந்த ஸ்தாபனம் ஒரு குழா இருக்கிறதான அந்த ஸ்தாபனத்துக்குள்ள மக்கள் போகிற மக்கள் குழா இருக்கிறதுனால ஸ்தாபனமும் பாதத்துக்கு போகிறது, ஸ்தாபனத்துக்கு போகிற மக்களும் பாதத்துக்கு போகிறார். கிருபை நம்மளை காப்பாத்திச்சு. பிரியமானவர்களே, கிருபை நம்மளை காப்பாத்திச்சு. கிருபைதான் இக்காலத்துடைய தூதன் நம்ம யாருக்குன்னு அடையாளம் காட்டுச்சு. கிருபைதான் ஸ்தாபனம் யார் என்று அடையாளம் காட்டுச்சு. கிருபைதான் அவன் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளாக போகும்படியாக மகத்தான காத்துடைய செய்தியை கொடுத்தது. ஆமென். நீங்கள் அந்த கிருபை புரிந்து கொண்டால் அந்த கிருபைக்கு நீங்கள் கொடான கோடி நீங்கள் நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. தேவனை இஸ்ரவேலர்கள் புறக்கணித்தார்கள். தேவனை இஸ்ரவேலர்களை தள்ளினார்கள். இஸ்ரவேலர்கள் தேவனை அவர்கள் ஆளுகை செய்யாதபடிக்கு இவர்களுக்கு வேண்டாம் என்று தள்ளினார்கள். அவர் சொல்லுகிறார், சாமுவேலே அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவளை ஆளுகை செய்யாதபடிக்கு அவளை என்ன தள்ளினார்கள். அல்லேலூயா. ஒரு அப்பாவை பிள்ளைகள் தள்ளுவதை போல அவர் தள்ளினார்கள். ஆனால் இந்த நாட்களிலே வேதம் சொல்வது, இந்த நாட்களிலே பிரியமான தேவச்சன இந்த காலத்திலே ஆமென், இந்த ஸ்தாபனங்கள் ஒரு நாள் முறையிடும். அது தீர்க்கதரிசி தெளிவாய் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு நாளிலே ஆமென், இந்த பாதாளத்துக்கு வழிநடத்தினதான பாதாளத்துக்குள் இருந்ததான அந்த மக்கள் ஆமென், அல்லேலூயா, அந்த ஊழியக்காரர்களை குறித்து கை நீட்டுவார்கள். ஆண்டவரே, இவன் மாத்திரமே சரியாய் வழிநடத்திருப்பானால்
இவன் மாத்திரமே எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானத்தை கொடுத்திருப்பானால் நான் பரிசுத்தாவை பெற்றிருப்பேன். ஒரு ஸ்தாபனங்கள் வழியிலே என்னை வழிநடத்தினாலே ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று அன்றைக்கு மக்கள் கத்துவார்கள். ஆனால் அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி முன்கூட்டியே சொன்னார். ஆனால் இக்காலத்தில் தூதர் அதை எந்த நாளில் சொல்லுவார் என்றால், நியாய தீர்ப்பு நாளிலே எல்லா மக்களும் அவருடைய ஊழியக்காரர்களை கருத்தை நீட்டுவார்கள். அவங்கள்ட்ட ரத்தப்படி நீட்டுவார்கள். இவன் மாத்திரமே எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானத்தை கொடுத்திருப்பானால் நான் பரிசுத்தாவை பெற்றிருப்பேன். இவன் மாத்திரமே தீர்க்கதரிசி இவர்தான் என்று சொல்லினால் அந்த தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொண்டிருப்பேன். எங்களுக்கு சொல்லவில்லை ஆண்டவரே, எங்களை மறைத்தார்கள் ஆண்டவரே, எங்களை ஏமாற்றினார்கள் ஆண்டவரே என்று இஸ்ரவேல் போல இன்றைக்கு இருக்கிற மக்கள் கத்தும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார், செவி கொடுக்க மாட்டார் என்று இக்காலத்தில் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் பிரியமான தேவஜனமே, கிருபை தான் நம்மளை காப்பாற்றி ஆமென் தூதரை அடையாளம் கண்டுபிடிக்க வைச்சது. இக்காலத்தில் செய்தி அடையாளம் கண்டுபிடிச்சது. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நான் சென்று அந்த ஞானஸ்நானம் செல்லாது என்று சொல்ல வைச்சது. ஆமென். அல்லேலூயா. பகலில் கொடுக்கிறதான அந்த திருவிருந்து ராபோஜனம் அது பகலில் கொடுக்கிறது தவறு என்று புரிய வச்சது. ஆமென். இக்காலத்திலே செய்தியானது ஆமென் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை அந்த நாமத்தில் ஞானஸ்நானத்தை எடுக்க வச்சது. ஆமென். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து சாயங்கால வேளையில் அப்பத்தை பிட்டார். எனவே அதை சாயங்கால வேளையில் நாம் அனுசரிக்க வேண்டும் ராபோஜனத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இக்காலத்தில் செய்தி நம்ம செய்தது. எனவே நம்ம சாவுக்கு நம்ம தப்பித்தோம், கர்த்தருடைய வார்த்தை நாம் பிடித்துக் கொள்வோம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேலை போல நாம் அல்ல. ஆமென். இன்றைக்கு இருக்கிற உலக சபையை போல நாம் அல்ல. நாம் எல்லாருமே இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு மக்கள். அல்லேலூயா. சாவுடைய கோட்பாட்டை நம்மளுக்குள்ளே சேர்க்காத ஒரு மக்கள். ஸ்தாபனத்துக்கு நமக்கு ஒரு கால சம்பந்தம் கிடையாது. ஸ்தாபனம் அவிசுவாசி, வார்த்தை நேசிக்கிறவருக்கு விசுவாசி. ஸ்தாபனம் எல்லாமே இன்னைக்கு அவிசுவாசியாக பிரியமானவர்களே. அவிசுவாசி நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அவிசுவாசி பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இக்காலத்தை வார்த்தை நேசிக்கிறவர்கள், தூதர் பிரணாமை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்க விசுவாசியா இருக்காங்க. விசுவாசி அவங்க எடுத்து பதலாம். அல்லேலூயா. எனவே பிரியமான தேவஜனமே, நாம் ராஜாவை தள்ள வேண்டும். இன்றைக்கும் அவர்கள் ராஜாவை. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஸ்தாபனம் ராஜா அல்ல. ஸ்தாபனம் இருக்கிறதான எந்த ஒரு பிஷப் நமக்கு ராஜா அல்ல. நம்முடைய ராஜா கர்த்தராகிய இயேசு. ஆமென். ஒரு வார்த்தையா இருக்கிறார். அல்லேலூயா. எனவே பிரியமான தேவஜனமே, இதுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சடைந்து எடுக்காத நபர் யாராவது இருக்கிறீர்களானால் தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த நாமத்தினாலே நான் சத்தை பெற்றுக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். தீர்க்கதரிசி வில்லியம் மரின் பிரணாமை நீங்கள் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தயவு செய்து இக்காதிரை தூதுடைய செய்தி நீங்கள் வாசிங்கள். அவர் தீர்க்கதரிசியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் கூட யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்தவர்கள் பாக்கியவான்கள். நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்தா மாத்திரமே பாவம் செய்ய முடியாதுன்னு கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதித்தா மட்டுமே பரலோகம் போக முடியுமா அப்படி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் ஆமென் நித்திய ஜீவனுக்காக முன்குறிக்கப்படவே கிடையாது. எல்லா மனுஷனும் போய் தேவ சத்தியபர மனுஷன் எல்லாமே அவன் பாதாளத்துக்கு போகிறதா இருக்கிறான். ஆனால் கிருபையானது என்ன செய்ய வச்சது என்றால், நீங்கள் வார்த்தையை நேசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த கிருபை உங்களை என்ன பண்ண பரிசுத்தத்தை வழிநடத்தும். ஆமென். உங்களால பரிசுத்தத்தை நடத்த முடியாது, பரிசுத்தமா போக முடியாது, பரிசுத்தமா ஜீவிக்க முடியாது. ஆனா நீங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வார்த்தை உங்களை வழிநடத்தும். நீங்க கர்த்தராகிய இயேசு நாமத்தில் மாதிரி நீங்க ஞானத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். உங்களை வார்த்தை உங்களை வழிநடத்தும். அல்லேலூயா. வார்த்தை நம்ம தேவன். வார்த்தை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத அற்புதமான கர்த்தர். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க பிரியமான தேவச்சனமே. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்குமாக அவர் மாறாதவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. நம்முடைய ராஜா ஸ்தாபனம் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ராஜா இன்றைக்குமா ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை துதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவிய வரங்களை பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாசத்தை பெறாத எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்தாவியை பெறுவதற்கு வழியே கிடையாது. Praise the Lord. Hallelujah. ஆனால் பரிசுத்தாவி பெற்ற போது நடிக்கலாம். பரிசுத்தாவி பெற்றது போல அந்நிய பாஷை பேசலாம். பரிசுத்தாவி பெற்றது போல உங்களுடைய ஜீவிதத்தில் நீங்கள் நடித்து காட்டலாம். ஆமென். அதற்கும் பரிசுத்தாவிக்கு சம்பந்தமே கிடையாது. வார்த்தைக்கு கீழ்ப்படிவது உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தன்னை தாழ்த்தும் போது தேவனை உயர்த்துகிறவர்கள் நீங்கள் வேத வார்த்தைக்கு நீங்கள் தாழ்த்துங்கள், கீழ்ப்படிங்கள். அந்த வேத வார்த்தை உங்களை நித்திய ஜீவனுக்காக வேண்டும். ஒரு சபையை நித்திய ஜீவனுக்காக வழிநடத்த முடியாது. ஒரு ஊழியக்காரர் நித்திய ஜீவனுக்காக வழிநடத்த முடியாது. எந்த ஒரு பாஸ்டரும் நித்திய ஜீவனுக்காக வழிநடத்த முடியாது. நீங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வார்த்தை உங்களை நித்திய ஜீவனுக்காக வரும். அந்த வார்த்தை தான் இக்காலத்திலே செய்தி. இக்காலத்திலே செய்தி தீர்க்கதரிசி பிரணாம் மூலமாக மகத்தான தேவன் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்க்கதரிசி செய்தியை வாசிக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயற்கைக்கு மேம்பட்ட தேவனாகிய கர்த்தாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவரே, ஆண்டவரே, அன்றைக்குரிய இஸ்ரவேலர்கள் அந்த மகத்தான தேவனை தள்ளி எங்களை ஆளுகை செய்ய எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சாமுவேலோ நீங்கள் கேட்டுக்கொள்கிறதான அந்த ராஜா உங்களுக்கு என்னதெல்லாம் செய்வான் என்று எடுத்து உரைத்து எங்களுக்கு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று கத்தினார்கள். இன்றைக்கு இருக்கிறதான அந்த ஸ்தாபனங்கள் இன்றைக்கு ராஜாவாக சபையானது இன்று ஏற்றுக்கொண்டது. தீர்க்கதரிசி சாமுவேல் தள்ளியது போல இன்றைக்கு ஸ்தாபனம் தீர்க்கதரிசி பிரணாமை தள்ளி போட்டது. ஆமென். எந்த ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறானோ அவன் தேவனை ஏற்றுக்கொள்கிறான். ஏனென்றால் தீர்க்கதரிசி இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போக வேண்டும் வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி பிரணாமை ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சபை ஸ்தாபனங்களும் நித்திய ஜீவனுக்குள்ளாக வர முடியாது. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த கடைசி காலத்திலே பர்த்திமையுடைய கண்களை திறந்த அதே தேவனுடைய கண்களை திறந்து நாங்கள் ஸ்தாபனங்களிலே கூட்டாட்டமாய் இருந்தோம், கூடல் போல நாங்கள் நடந்தோம். பர்த்திமையை சந்தித்த அதே தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்து அந்த பர்த்திமை எப்படி மகத்தான தேவனை பார்த்தானோ அவ்விதமாக நாங்களும் மகத்தான இந்த காலத்துடைய செய்தியை பார்க்கும்படியாக செய்தி. இக்காலத்துடைய செய்தியும் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனும் ஒன்றாயிருக்கிறார். எனவே ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நீ சீக்கிரமாய் வரப்போகிறேன். இப்படி வருகிற சமீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஜீவத்துள்ள வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகத்தான தேவனுடைய குற்றங்களும் தவறுகளையும் பாவங்களையும் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு அவிசுவாசிகளாக எடுத்து எவ்வளவு விசுவாசத்துக்குள்ளாக பொருத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வந்தவருடைய மக்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, வேறுபட்ட சகோதரர் ஜெயஸ்டருடைய குடும்பத்தை ஆசீர்வதி. யாக்கோபுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். சகோதரர் அன்புடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சகோதரர் டேனியலுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். சகோதரர் சாமுவேலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, பெட்டிஷாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, கர்த்தாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். மணிமோசஸ் குடும்பத்தை ஆசீர்வதியும். இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். நந்தாவுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, மறுபடியும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் தருவீரானால், இந்த அருமையான முகங்களை பார்க்கக்கூடிய கிருபை கிடைக்குமானால் ஒருவரை ஒருவர் சந்திக்க உதவி செய்யும். ஒருவேளை எங்களுக்கு மரணம் ஏற்படுமானால் நாங்கள் அக்கறையில் சந்திக்க உதவி செய்யும். ஒருவேளை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒருவரால் நாங்கள் எல்லா ஆறாவது பரிமாணத்திலே ஒருவரை ஒருவர் பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். ஒருவரை காலம் ஆண்டவரை கர்த்தர் வருகை தாமதமாய் இருந்து நாங்கள் ஜீவிப்போமானால் நாங்கள் ஒரு அருமையான ஒரு கிறிஸ்துவ ஜீவித்தை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சமுதிரங்களை தாழ்த்துகிறோம். ஜீவனங்கள் அந்த ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதியும். மறுபடியும் சந்திக்க உதவி செய்யும். வேறுபட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். Only be
உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவர் ஒருவரை வாழ்த்தி அடுத்து சொன்னாங்க. காட் வர்ஷிப் பிரியமாவளே கர்த்தரை ஆஸ்வதிப்பார்.